வணக்கம். இன்னைக்கு நம்ம 8051க்கு சி ப்ரோக்ராம் சி ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம மைக்ரோவிஷன் ஐடி யூஸ் பண்ணுவோம் கீழ். இது வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழ் வெப்சைட்லேருந்து. ஸோ ஃப்ரீ வெர்ஷன் வந்து அப் டு 2 கிலோபைட்ஸ் ஆஃப் கோட் ஆர் ப்ரோக்ராம் நம்ம எழுதலாம். அதுக்கு மேலே ப்ரோக்ராம் எழுதணுன்னாக்கா நம்ம லைசன்ஸ்டு வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் லேர்னிங் பர்பஸ் அந்த 2 கிலோபைட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் நம்மளுக்கு தேவை. இப்போ நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ராஜெக்ட் போங்க, நியூ மைக்ரோவிஷன் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதனா நேம் கொடுக்கலாம், ஹலோ வேர்ல்டுன்ட்டு. ஃபஸ்ட் ப்ரோக்ராம் சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் பார்ட் நம்பர் சூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் 89C52 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்டார்ட் அப் கோட் காப்பி பண்ணணுமான்னு கேட்கும். எஸ்என் கொடுங்க. அப்புறம் பை டிஃபால்ட்டாக சோர்ஸ் ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து இது மாதிரி இருக்கும். நம்ம அது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த டைலாக் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம எப்படி வேணுமோ அப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு இருக்கும், அது டெஸ்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு குரூப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த டார்கெட்டுக்கு கீழே நெக்ஸ்ட் லெவலாக நம்ம குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி நேம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு குரூப்பை வந்து ஸ்டார்ட் அப்னு போடுவோம். ஸோ இந்த குரூப் கீழே startup.a51 அசம்பிளி ஃபைல் இருக்குது. அதே மாதிரி நம்ம அடுத்த குரூப் க்ரியேட் பண்ணலாம். அது மெயின். இது குரூப்ன்றது வந்து ஒரு ஃபோல்டர் மாதிரி விசிபிள் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த மெயினுக்குள்ளே நம்ம main.c ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் main.c ஃபைல், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்அப்பில் வந்து startup.a51 இருக்குது, மெயினில் வந்து main.c இருக்குது. ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம main.c ஃபைலில் இருக்குது. நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள் கோடு எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது இங்கே ஆப்ஷன்ஸ்னு இருக்கும், அதுக்கு போய் பார்க்கலாம். இது வந்து டார்கெட்டோட ஆப்ஷன்ஸ். இந்த பட்டன் அதில் வந்து ஃபஸ்ட்டு டிவைஸ் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணியிருக்கோம், 89C52. இதில் வந்து நம்ம மெமரி மாடல் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் ஸ்டாண்டலோனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ஸ்மால் மெமரி மாடல் போதும். அதுக்கு வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து இன்டர்னல் மெமரி டேட்டாவில் க்ரியேட் ஆகும். இல்லை நீங்கள் எக்ஸ்டர்னல் மெமரி இன்டர்ஃபேஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த காம்பேக்ட் இல்லைன்னா லார்ஜ் மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுற வேரியபிள் எல்லாம் வந்து எக்ஸ் டேட்டா மெமரியில் அலோகேட் ஆகிடும். ஸோ என்னோட ஹார்ட்வேர் வந்து வித் எக்ஸ்டர்னல் மெமரி இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதுக்கு நான் நெக்ஸ்ட் டேட்டா லார்ஜ் மாடல் சூஸ் பண்ணிக்கிறேன். கோட்ராம் வந்து அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் மைக்ரோ கண்ட்ரோலராக யூஸ் பண்ண ஸ்மால் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்டர்னல் மெமரி இன்டர்ஃபேஸ் இருந்தால் லார்ஜ் சூஸ் பண்ணிக்கலாம். நான் லார்ஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுவும் கிடையாது, நன்னு போட்டுக்கணும். இப்போ கோட் சிப் மெமரி, இது வந்து ப்ரோக்ராம் மெமரியோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்னதுன்னு பார்க்கணும். பை டிஃபால்ட் 0ல் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் அட்ரஸ் அண்ட் எண்ட் அட்ரஸ். அதனால இப்போ நான் இந்த எக்ஸ்டர்னல் மெமரி இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஸ்டார்ட் அட்ரஸ் வந்து 8000ல் ஸ்டார்ட் ஆகுது. நான் சைஸ் வந்து 1 கிலோபைட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நான் 4 KB போட்டுக்கிறேன். போட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் டேட்டா ரேமும் வேணும். ஸோ டேட்டா வந்து நான் எக்ஸ்டர்னல் மெமரிக்கு மேப் பண்ணிக்கிறேன். அது ஸ்டார்டிங் ஃப்ரம் 9000. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமுக்கு 256 பைட்ஸ் இல்லை 512 பைட்ஸ் போட்டுக்கலாம். அதில் நிறைய மெமரி இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹார்ட்வேர் பிரகாரம் நம்ம கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெமரி செட் பண்ண பிறகு அவுட்புட்டுக்கு வாங்க. இங்கே கிரியேட் எக்ஸ்ஃபைல் செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இன்டெல் எக்ஸ்ஃபைல் தான் கிரியேட் ஆகும் ஃபார் 8051.
இங்கே வந்து நம்ம எக்ஸிக்யூட்டபிள் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால இந்த க்ரியேட் எக்ஸிக்யூட்டபிள் செக் பண்ணணும். பை டிஃபால்ட் செக் ஆகிருக்கும். இல்லை நீங்கள் லைப்ரரி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த க்ரியேட் லைப்ரரி ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இந்த எக்ஸிக்யூட்டபிள் நேம் ப்ராஜெக்ட் நேமே எடுத்துகிட்டு இருக்கு. நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வேணும்னா. லிஸ்டிங்கில் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது யூசர் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எதுவான ப்ரோக்ராம் அடிஷ்னல் கமாண்ட்ஸ் டாஸ் கமாண்ட்ஸ் இந்த ஐடியிலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எதுவும் இல்லை. இப்போ சி ப்ரோக்ராமிங் ஆப்ஷன்ஸில் பார்ப்போம். இதில் வந்து இப்போ என்னோட ஹார்ட்வேர் வந்து எக்ஸ்டர்னல் மெமோரியில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு நான் ரீசெட் வெக்டரை வந்து ஸ்டார்டிங் அட்ரஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் மெமரி தட் இஸ் 8000X அதுக்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெக்டர் டேபிள் எல்லாம் இந்த அட்ரஸில் க்ரியேட் ஆகும். அசெம்பரில் எந்த ஆப்ஷனும் இல்லை. இது லிங்கர் ஆப்ஷன். இது லிங்கர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே கோட் ரேஞ்சும் எக்ஸ்டேட்டா ரேஞ்சும் சூஸ் பண்ணிட்டு இருக்கு. அது டார்கெட் ஆப்ஷனில் செட் பண்ணிட்டோம். அதே கான்ஃபிகரேஷன் இங்கே கூட ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்கள் கோடு வந்து 8000 to 8FF அங்கே மட்டும் அலோகேட் ஆகிருக்கும். ஸோ என்ன கோடு இருந்தாலும் இந்த அட்ரஸ் ரேஞ்சில் தான் லிங்க் ஆகும். அதே மாதிரி டேட்டா வேரியபிள்ஸ் வந்து இந்த அட்ரஸ் ரேஞ்சில் லிங்க் ஆகும். இங்கே 1FE இருக்குது, இங்கே FFE இருக்குது. அதுக்கு எங்கள் சைஸ் வந்து இங்கே 1000 கொடுத்துடலாம், இங்கே 200 கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0 to FFF 4K. இது வந்து 512 bytes. ஸோ வேறு எதுவும் தெரியல, இவ்வளோ தான் செட்டிங்ஸு. ஓகே எடுத்துடுங்க. இப்போ சி ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ நம்ம சூஸ் பண்ண மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகே, பிஃபோர் சி ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னே ஸ்டார்ட் அப் கோடில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் அப் கோடு வந்து அசம்பிளி ஃபைல். அது கீழ் கம்பைலரில் வந்து கீழ் ஐடியில் வந்து .a51 எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் மற்ற அசம்பிளரெல்லாம் பார்த்தீங்கன்னா .asmன்னு சேவ் ஆகிருக்கும். அது ஒன்றும் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. இது ASCII ஃபைல் தான். நீங்கள் எக்ஸ்டென்ஷன் எது சூஸ் பண்ணாலும் அசம்பிள் பண்ணால் அது ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சில மேக்ரோஸ் எல்லாம் இருக்குது. அதை நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐடேட்டா லென்த். ஐடேட்டானாக்கா இன்டைரக்ட்லி அட்ரஸபிள் டேட்டா. அது 89C52 வந்து நம்மளுக்கு 256 bytes ஆஃப் ரேம் இருக்கும். லோவர் 128 bytes வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்லி அட்ரஸபிள். அது வந்து டேட்டான்னு சொல்லுவாங்க. ஐடேட்டா வந்து 80 to FF upper half of the 256 bytes of internal RAM. அது இன்டைரக்ட்லி அட்ரஸபிள் இருக்கும். ஸோ அதோட லென்த் வந்து 80X, அது 128 bytes. எக்ஸ் டேட்டா ஸ்டார்ட்டு 0ன்னு இருக்குது. இப்போது நம்ம 9000லேருந்து கொடுத்தோம், அது நம்ம இங்கே எழுதிக்கலாம். 9000 எக்ஸ் டேட்டா லென்த் வந்து இதே மாதிரி 0x 200. பி டேட்டா நம்ம யூஸ் பண்ணல, அது தேவையில்லை. ஸோ இங்கே லென்த்து நம்ம நான் ஜீரோ வச்சோம்னாக்கா ஸ்டார்ட் அப் கோடில் வந்து இது இனிஷியலைஸ் ஆகிடும் மெமோரியில். இது வந்து ஸ்டாக் ஏரியாவுக்கு, இது நம்ம எதுவும் டச் பண்ண வேண்டாம். அது கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் ஏரியா சூஸ் பண்ணி அது இன்டர்னல் மெமோரியில் தான் இருக்கும். இப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் எஸ்எஃப்ஆர் சிம்பிள்ஸ் தேவையானது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வேரியபிள் ஆக்சுவலாக. ஏசிசி வந்து அக்யூமுலேட்டர், அது இந்த அட்ரஸில் இருக்கும், டைரக்ட்லி அட்ரஸபிள். டேட்டானா டைரக்ட்லி அட்ரஸபிள். அதே மாதிரி பி ரெஜிஸ்டர், எஸ்பி ரெஜிஸ்டர், டிபிஎல், டிபிஹெச் ரெஜிஸ்டர். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் அப் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நேம் ஆஃப் தி செக்மெண்ட் வந்து சி ஸ்டார்ட் அப். செக்மெண்ட் டைப் இஸ் கோடு. அப்புறமா ஸ்டாக், அதுக்கு வந்து செக்மெண்ட் டைப் டேட்டா. இது சிம்பிள் நேம் கொடுத்துருக்குறது கோடு, இந்த செக்மெண்ட் கோட் செக்மெண்ட்டுக்கு. இந்த ஸ்டாக்கு செக்மெண்ட் ஐடேட்டாவில் இங்கே இருக்குங்க அர்த்தம். இங்கே பாருங்கள், ஆர்செக்னு ரீலோகேட்டபிள் செக்மெண்ட், அது ஸ்டாக் ஏரியா.
சிம்பிள், இந்த சிம்பிள் நீங்கள் என்ன கொடுத்துருக்க அந்த சிம்பிள் அதில் வந்து 1/ds இஸ் ஈக்குவல் டு 1 பைட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இங்கே சி ஸ்டார்ட் அப் கோட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சி செகட் இது எக்ஸ்டென்ட் கோடு சி ஸ்டார்ட்ன்றது அது வந்து சி ப்ரோக்ராம் ஸ்டார்ட், தட் இஸ் மெயின் ஃபங்க்ஷனுக்கு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம அசம்பிளி ஸ்டார்ட் அப் கோட் ஸ்டார்ட் ஆகிற அந்த ஏரியா வந்து இந்த சிம்பிள் பப்ளிக் சி ஸ்டார்ட் அப், அது வந்து சி செக் கோட் செக்மெண்ட் அட் 0. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் அட்ரஸ் 0 ஆஃப் த இன்டர்னல் மெமரி அங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் அப் கோட் ஸ்டார்ட் ஆகுது. எல்ஜிஎம் ஸ்டார்ட் அப் 1 இங்கேக்கு வரோம். ஸோ இங்கே பாருங்கள், இஃப் ஐ டேட்டா லென்த் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, அப்போ என்ன பண்ணோம்னா இது வந்து இனிஷியலைஸ் பண்ணோம், கிளியர் பண்ண அந்த மெமரி. R0 லென்த் இருக்கு, கிளியர் அக்யூமுலேட்டர் அண்ட் மூவ் அக்யூமுலேட்டர் கண்டென்ட் டு திஸ் R0. ஃபுல் ஐ டேட்டா வந்து இனிஷியலைஸ் வித் 0 பண்ணோம். அதே மாதிரி எக்ஸ் டேட்டா கூட நம்ம நான் 0 பண்ணோம். இங்கே வந்து எக்ஸ் டேட்டா இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் அப் கோடோட ஜாப் வந்து இதுதான். ஸோ இனிஷியலைஸ் த டேட்டா செக்மெண்ட், BSS segment or different memory segments. ஸோ அதே மாதிரி மற்ற வேரியபிள்ஸ் எல்லாம் இனிஷியலைஸ் ஆகும். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் எஸ்பி வந்து $stack -1, இந்த $stack வந்து ஐ டேட்டா செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ ஹை டேட்டா செக்மெண்ட்டுக்கு ஸ்டாக் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு தேவையான மாதிரி இங்கே நம்ம சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எல்ஜிஎம் சி ஸ்டார்ட். ஸோ இந்த ஸ்டார்ட்ன்ற சிம்பிள் வந்து கம்பைலர் ஜென்ரேட் பண்ணும். ஓகேங்களா? அது பில்டு பண்ணும்போது கம்பைலரை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த சி ஸ்டார்ட் வந்து மெயின் ஃபங்க்ஷன் அர்த்தம். அவ்வளோதான். எல்ஜிஎம் சி ஸ்டார்ட்னா அது வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் இங்கேக்கு வரும். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம், ஜஸ்ட் சீரியல் போர்ட் கான்ஃபிகர் பண்ணுறோம். அந்த சீரியல் போர்ட்டில் நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த டைமர் வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு. ஸோ பிகான் வந்து பவர் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர், எஸ்கான் வந்து சீரியல் போர்ட் கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். அதில் வந்து நம்ம சீரியல் போர்ட்டை 8-bit மோடில், அதாவது சீரியல் மோட் 1 8-bit வித் நோ பேரிட்டி வித் ரிசீவர் எனேபிள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். அப்புறமா டைமர் மாடு, டைமர் வந்து நாம் மோட் 2ல் கான்ஃபிகர் பண்ணோம், ஆட்டோ ரீலோட் மோடில், டு ஜென்ரேட் த பாட் ரேட். ஸோ பாட் ரேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த TH1ல் வந்து ரீலோட் வேல்யூ போடணும். 253 ரீலோட் வேல்யூ வந்து 9600 பாட் ஜென்ரேட் பண்ணோம். ஆக்சுவலாக 11.592 MHz. டைமர் ரன் பண்ணுறோம். ஸோ டைமர் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வைல் லூப்பில் வந்து சிம்பிள் கோடு தான். நம்ம printf யூஸ் பண்ணோம்னா printf வந்து இந்த ஸ்ட்ரிங் என்ன இருக்கிற printf அவுட்புட் அது வந்து சீரியல் போர்ட்டுக்கு மேப் ஆகிடும். ஸோ சீரியல் போர்ட் வழியாக வெளியே போடும். ஸோ நம்ம அலோவைடு இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இந்த கவுண்ட் வேரியபிள் வந்து 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிருக்கு. ஸோ கவுண்ட் 10 ஆச்சுனாக்கா நம்ம லூப் வழியாக பிரேக் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வெளியே எக்ஸிட் ஆகிடுறோம். ஸோ இந்த அலோவைல்டுன்ற ஸ்ட்ரிங் வந்து 10 தடவை பிரிண்ட் ஆகும். சேவ் பண்ணிக்கலாம், பில்டு பண்ணலாம். பில்டு பண்ணுறதுக்கு இந்த ரீபில்ட் ஆல் என்ன ஐக்கான் இருக்குது, இது அழுத்துங்க. ஸோ 0 எரர் 0 வார்னிங். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும், பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த எக்ஸ் ஃபைல் வந்து நாம் சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெராட்டம் ஓப்பன் பண்ணுறேன்.
சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுற டி கமாண்ட் போடலாம். சென்ட் ஃபைல் நடத்து. இங்கே வந்து நம்ம hello world ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து டோட்டல் ரிசீவ்ட் பைட்ஸ் வந்து 1024. ஆனால் ரிட்டர்ன் பைட்ஸ் வந்து 1202. இது ஓகே தான், ஏன்னா 2 பைட் வந்து ஸ்டார்டிங்கில் ஜம்ப் அட்ரஸில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இது அட்ரஸ் வந்து 0 எக்ஸ் ஃபைல். இது 0th அட்ரஸில் வந்து இந்த 3 பைட் இருக்குது. ஸோ இந்த பைட் வந்து ப்ரோக்ராம் இருக்காது, இன்வேலிட் அட்ரஸ். நாம் இப்போ ஜம்ப் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து ரன் ஆகிறதுக்கு இந்த 8484. இப்போ ஜம்ப் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுறதுக்கு ஜே கமாண்ட் வந்து ஜம்ப் டு அட்ரஸ். இங்கே வந்து நாம் 8484 போடணும். இது ஸ்டார்ட் அப் கோடில் ஏதோ பிரச்சனை இருக்குது, பார்ப்போம். ஸ்டார்ட் அப் கோடில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம்? எக்ஸ்டர்னல் மெமரி இனிஷியலைஸ் பண்ணும்போது ஏதோ ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குது, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது அது இனிஷியலைஸ் பண்ணல. ஸோ ஸ்டார்ட் அப் கோடில் வந்து டிஃபால்ட்டாக சிவ் கோடுக்கு ஜம்ப் ஆகும். இப்போ இந்த அட்ரஸ் வந்து 8497. இதுக்கு ஜம்ப் பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணி. இப்போ பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம அவுட்புட் பண்ணுறது இந்த சி ப்ரோக்ராம் வந்து. hello world percentage இங்கே நம்பர் அண்ட் கவுண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி இங்கே கூட hello world கோல் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் தென் த நம்பர். ஓகே, அடுத்த கிளாஸ் அடுத்த செஷனில் மற்ற ப்ரோக்ராம்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் சில இன்டர்ஃபேஸிங் எக்ஸாம்பிள்ஸ், எல்இடி பிளிங்கிங் எக்ஸாம்பிள்ஸ், அசம்பிளி ப்ரோக்ராமிங், சி ப்ரோக்ராமிங், எல்லா வகையான ப்ரோக்ராம்களும் வீடியோ எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம்.